ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆனியன், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, மசாலா பார்க்கலாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆனதும் கடுகு போடலாம். ஹீட் ஆயிடுச்சு பேனு, நம்ம கடுகு போடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா லைட் பிங்க் கலரில் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். சால்ட் போட்டேன். இப்போ இதை நல்லா பிங்க் கலரில் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். ஆனியன் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போது அவிச்சு வச்ச சேனக்கிழங்கை இதில் போட்டுடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ண விடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சுருள சுருள தின்னாதான் அந்த பொடி மாஸ் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ஃபைனலாக நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஒரு தட்டை எடுத்து இதை மூடி வச்சிடலாம். ஃபைனலி நம்ம சேனக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ் வச்சுக்கலாம். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.